ஹாய் மக்களே, இன்னைக்கு தான் தியேட்டர்ல போய் காந்தார படம் பார்த்துட்டு வந்தேன். கடவுளோட அருள் ஒருவருக்குள்ள இறங்குனா எப்படி பவர்ஃபுல்லா இருக்குமோ அப்படி பவர்ஃபுல்லா நடிச்சிருக்காரு ரிஷப் செட்டி. இந்த படத்தோட மைய பொருள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நீ எந்த எல்லைக்கு போனாலும் உனக்கு காவலா உன் குலத்தை காக்கிறதுக்கு முதல்ல வருவது குலதெய்வம் தான் அப்படின்னு கிராமத்து தேவதைகளான குலதெய்வங்களை வந்து மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. ஏற்கனவே காந்தாரா 1 பார்த்திருப்போம். அதுல பஞ்சுருளி குளிக்கா தெய்வங்களை மையப்படுத்தி வந்திருக்கும். இந்த படத்திலையும் பஞ்சுருளி குளிக்கா தெய்வங்கள் தான், கூடவே சிவபெருமானும் வந்திருக்காரு. சிவபெருமான் தனியா வந்தாவே அவரோட வைப்பு பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல 3 கடவுள்களையும் பாக்குறப்போ அப்படியே நம்மளுக்கே பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நான் வந்து மூவி ரிவ்யூலாம் பண்றதுக்கு வரல, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றேன். இந்த படம் வந்து அப்படி ஒரு உயிரோட்டமா இருந்தது. மறந்து போன குலதெய்வ வழிபாட நம்மளுக்கு நினைவூட்டுற படமா கூட இதை சொல்லலாம். நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா நிறைய கிராமத்து தேவதைகளை குலதெய்வங்களா நம்ம வழிபாட்டு செய்வோம். கருப்பண சுவாமி, சுடலை மாட சாமி, அங்காளம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கர்நாடக ஸ்டேட்ல இருக்க குலதெய்வங்களை எடுத்து படமா பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்லயுமே பாத்தீங்கன்னா கருப்பண சுவாமி பூஜையெல்லாம் பயங்கரமா நடக்கும். அந்த கருப்பண சுவாமி அருள் வந்து வாக்கெல்லாம் சொல்லுவாங்க. சோ நம்ம ஊர்லயுமே நிறைய கிராமத்து தேவதைகளோட வழிபாடு நிறையவே நடந்துட்டு இருக்கு. இதையும் பேஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தா நம்மளோட தமிழ் கல்ச்சரையும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் டைரக்டர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராமத்து தேவதைகளையும் மையப்படுத்தி ஒரு படம் எடுங்க. காந்தார படம் நிச்சயமாவே ஒரு உயிரோட்ட உள்ள படமே சொல்லலாம். சிவபெருமானை எல்லாம் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப அப்படி கண்ல இருந்து தண்ணீரே வந்துருது. அந்த அளவுக்கு பயங்கர வைபா இருந்தது. ரிஷப் ஷெட்டி சாரை பத்தி சொல்லணும்னா, அவர் இந்த படத்தோட வந்து அப்படியே ஒரு கடவுளையா அவருக்குள்ள இறங்கி நடிச்ச மாதிரி இருந்தது இந்த படம். ஓவராலா காந்தார படம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த படம் மூட நம்பிக்கையே விதைக்குது அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்பினவங்களுக்கு சிவம், நம்பாதவங்களுக்கு வெறும் படம். தேங்க்யூ.